कृतारस्तमनन्यलक्ष्मीर्धम्मं शरणं प्रपद्ये नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मौ व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदाम् शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौख्यादिति प्रेक्षितम् जातश्रीनिधुं मकार्जुमुनेत्पादाम्बुदेन्दिन्दान्ति क्षान्ति सुभुवनैर्भ्रान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशतारियोगिनृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपत्नीश्वरजलगुणा संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं बृहन्मे नरहरिहृदित्योगिनेतुप्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीकटारिं श्रीरङ्गनाथि षटकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गजटारिकं मुनिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्य षडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकेटे कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनबध्यगुणम् बुधाग्र्यं नारायणाद्ययतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाधरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमां ईक्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तम् महद्वं सुजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यस्थितजितीचरतस्वभाव भोगापवर्गतुबाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीकृष्णचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहये किमतः प्रेण नोचेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हविवाग्विधेयः। नमस्ते। ஸ்ரீ விஷ்ணு புராணம் 4வது அம்சம் 3வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல மாந்தாதாவினுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாந்தாதையினுடைய வம்சத்துல வரப்போது யுவனாஸ்வனுடைய புத்திரன் ஹாரீதன், அதுக்கப்புறம் அவள்லாம் இருக்கிற போது அந்த மௌனே ரசாதலத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வர்களால் ஏற்பட்ட பராக்கிரமங்கள், அந்த புருகுத்சன்ற மகாராஜா அவர்களை அழிக்கிறதுக்காக போனான். அந்த புருகுத்சன் அந்த நாகர்களுடைய கன்னிகை வாழா நர்மதா அப்படின்றவன் அவனுக்கு சகாயம் பண்றா. சகாயம் பண்ணி அந்த கந்தர்வர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு சகாயம் பண்ணினதுனால அந்த நாகராஜா அந்த நாகர்கள் எல்லாரும் அந்த நர்மதைக்கு ஸ்தோத்திரம் பண்றா. அந்த நர்மதைய ஸ்தோத்திரம் எவன் பண்றானோ அவனுக்கு பாம்புகளிடத்திலிருந்து எந்த பயமும் வராது அப்படின்னு அது வரையில் பார்த்தோம். அதுல ஒரு ஸ்லோகம், அந்த அத்தக ஸ்லோகா நர்மதாயை நமஹா பிராதர் நர்மதாயை நமோ நிஷே நமோஸ்து நர்மதே துப்யம் திராஹிமாம் விஷசர்பதா இது உச்சாரிய. இந்த ஸ்லோகத்தை எவன் ஒருவன் அகர்நிஷம் அந்தகார பிரதேசே, ஒரு நல்ல கும்மிருட்டுல ஆற்லையோ இல்லவா இங்கு காட்டிலேயோ போனாலும் சர்ப்பைஹி ந தஷ்யதே, சர்ப்பங்களால் அவன் தீண்டப்படுவதில்லை. நச்சாபி கிருத அனுஸ்மரண புஜகா விஷமபி புக்தம் உபகாத்தாய பவதி. அதே மாதிரி இந்த நர்மதா தேவியை நினைச்சுண்டு அந்த விஷமுள்ள அன்னத்தை போஜனம் செய்தாலும் அந்த போஜனத்துல இருக்கக்கூடிய விஷம் இவனை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த நாகர்கள்லாம் சொல்றா, புருகுத்சாயச்ச சந்ததி விச்சேதோ ந பவிஷ்யதி இது உரகபதையா வரந்தது. அந்த நாகர்கள் எல்லாம் அந்த புருகுத்சனுக்கு பெரிய வரம் கொடுத்தா, உன்னுடைய வம்சமானது என்றென்றும் ஒரு விச்சேதம் இல்லாமல் விருத்தியை அடையட்டும். சந்ததி விச்சேதோ ந பவிஷ்யதி, உன்னுடைய வம்சங்கிறது என்னைக்குமே தடைபடாது அப்படிங்கிறதையும் அவனுக்கு பலத்தையும் கொடுத்து அனுகிரகித்தார்கள். அதாவது
அந்த ஒரு ஒரு அந்த அந்த புருகுத்சனுக்கு அந்த ஒரு பிள்ளை பிறக்கிறான். புருகுத்சகா நர்மதாயாம் பிரசத்தஸ்யு அஜீஜனது. பிரசத்தஸ்யு தஸ்யு அப்படிங்கிற ஒரு பிள்ளை அந்த நர்மதையினிடத்தில் புருகுத்சனுக்கு உண்டாகிறான். அதுல அந்த புருகுத்சனுக்கு அந்த வம்சம் ஒரே அந்த புருகுத்சனுக்கு பிரசத்தஸ்யு அப்படிங்கிற பிள்ளை உண்டான். பிரசத்தஸ்யு சம்பூதோ அனரண்யா. அவனுக்கு சம்பூதா அனரண்யன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறந்தான். அனரண்யனுக்கு வரம் எம் ராவணோ திக்விஜயே ஜகான. அந்த அனரண்யன்றவன அந்த ஒரு ராவணன் இந்த பிரசதசிவனுடைய பிள்ளையை அனரண்யனை கொன்று விட்டான். திக்விஜயத்தின் போது அவனை கொன்றான். அனரண்யனுக்கு ஒரு பிள்ளை இருந்தானா. அனரண்யஸ்ய பிருஷதஸ்வஹா பிருஷதஸ்வஸ்ய ஹரியஸ்வஹா புத்ரோ அபவது. அனரண்யனுக்கு பிருஷதஸ்வன், பிருஷதஸ்வனுக்கு ஹரியஸ்வன் அப்படின்ற பிள்ளை பிறந்தான். அதுக்கப்புறம் தஸ்ய ஹஸ்தஹா ஹஸ்தஹா ஹஸ்தன்றவன் அவனுக்கு பிள்ளை. தஸ்ய வசுமனாக தஸ்யாபி திருதன்வா திருதன்மனஹா தையாருணி. வரிசையா அவளுக்கெல்லாம் வருது. ஹரியஸ்வனுக்கு ஹஸ்தன், ஹஸ்தனுடைய பிள்ளை சுமனஸ், சுமனஸுக்கு திருதன்வா, திருதன்வாவுக்கு தையாருணி, தையாருணிக்கு சத்யவிரதன் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான். தஸ்ய ஹஸ்தஹா ததச்ச வசுமனஸ்தா திருதன்வா திருதன்வனஹா தையாருணி. தையாருணேஹே சத்யவிரதா யோ அசோ திரிசங்கு சஜ்ஞாம் அவாப. அந்த தையாருணிக்கு சத்யவிரதன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை. இந்த சத்யவிரதன்கிறவனுக்கு தான் திரிசங்கு அப்படின்ற பெயர் ஏற்பட்டதாம். அத சொல்ல திரிசங்கும் அவாப. சகா சண்டாளதாம் உபகதா. அந்த சத்யவிரதன் அந்த திரிசங்குவுக்கு தான் அதுல சண்டாளனாக ஆனான்னு சொல்றது. இதுல வியாக்கியானத்துல சுவாரஸ்யமா ஒரு விஷயத்த சொல்ற. திரிசங்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா 3 விதமான தோஷங்கள் அவனுக்கு ஏற்பட்டதாம். ஸ்ரீமத் ராமாயணத்துல வரப்போது அந்த குருவனுடைய சாபத்தினால அவன் சண்டாளனாக ஆனான் அப்படின்னு ஒரு கதை சொல்றது உண்டு. ஆனா இங்க 3 வித தோஷத்தினால திரிசங்கு அப்படின்னு பேர் வந்துதான். பரிணீயமான விப்ர கன்யா ஹரண குர்தஸ்ய ஸ்வபிதுஹு சாபாது சண்டாளதாம் கதா. அதாவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ண பரிணீயமான விப்ரகன்யா ஒரு பிராமணனுடைய பொண்ணை ஹரணஹா அத அபகரிச்சுட்டானாயிரம். அதனால குர்தஸ்ய கோபமடைந்த ஸ்வபிது சாபா தன்னுடைய தகப்பனாருடைய சாபத்தினாலேயே சண்டாளதான் கதா. இது ஒரு விதமான பாபம். வசிஷ்ட தேனும் ஹத்வா விருதா ஜிகாசா. அந்த வசிஷ்டருடைய பசுமாட்டை ஹரணம் பண்ணணும்னு நினைச்சதுனால அது ஒரு 2வது. அது திரிபிகி தோஷைஹி திரிசங்கு. இந்த 3 விதமான தோஷங்கள் அதனால வந்தது. அப்புறம் யதா ஹரிவம்ச, இதுக்கு பிரமாணத்தை எடுத்துக்காட்டுற. பிது சாபாதி தோஷேன குரு தோக்ரீமதேனச்ச அப்ரோக்ஷித உபயோகாத்து ச. அப்ரோக்ஷித உபயோகம், ஏதோ ஒரு வஸ்துவ புரோக்ஷணம் பண்ணாமல் இவன் உபயோகப்படுத்தின காரணத்தினாயும் திரிவிதா தோஷாது தத் கதிக்கிரமஹா. அதனால அவனுக்கு 3 தோஷங்கள். திரிசங்கு திரிசங்கு ஏவம் த்ரீணி அஸ்ய சங்கூனி தானி திருஷ்வா மகாயசா. இந்த 3 விதமான தோஷங்களை எல்லாம் அவனுக்கு வச்சுட்டு அவனுக்கு திரிசங்குன்னு பேர் வந்ததுன்னு வியாக்கியானம். திரிசங்குருதி ஹோவாச்ச திரிசங்கு தேன சஸ்மிருதா யுதி அப்படின்னு ஹரிவம்சத்திலேருந்து பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். அவனுக்கு அந்த திரிசங்கு சஞ்ஞாம் அவாபா சத்தியவிரதனுக்கு அவன் சண்டாளத்துவத்தை அடைந்தான். துவாதச வார்ஷிக்யாம் அனாவிருஷ்டியாம் விஸ்வாமித்ர களத்திர அபத்திய போஷணார்த்தம் சண்டாள பிரதிகிரக பரிஹரணாய ச
ஜான்னவை தீரன் ஞக்ரோதே மிருக மாம்சம் அனுதினம் பபந்தா. இவன் ஒரு சமயம் விஸ்வாமித்திரருக்கு சிசுருஷ பண்ணிட்டு இருந்தான். விஸ்வாமித்திரரோ வசிஷ்டரிடத்துல இருக்கக்கூடிய கோபத்தினால இவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். இவனுக்கு அனுகிரகம் பண்றதுனால இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு விஸ்வாமித்திரரை தன்னுடைய ஆச்சாரியனா வரிச்சுட்டான். தன்னுடைய ஆச்சாரியனா விஸ்வாமித்திரரை வரிச்ச காரணத்தினால அவன் என்ன பண்ண, இது ஸ்ரீமத் ராமாயணத்துல விஸ்தாரமாக ஒரு 4 சர்க்கத்துல திருஷங்கு விஸ்வாமித்திரருடைய தபஸ வர்ணிக்கிற போது திருஷங்குக்கு அவர் என்ன மாதிரி சகாயம் பண்ணினாருங்கிறத விஸ்தாரமாக ஸ்ரீமத் ராமாயணத்துல எடுத்து காட்டுறார் வால்மீகி மகர்ஷி. இப்ப இங்கேயும் சுருக்கமாக பராசர மகர்ஷி எடுத்து காட்டுறார். அவன் என்ன பண்ணா, அந்த துவாதச வார்ஷிக்காம் அனாவிருஷ்டியாம், ஒரு 12 வருஷ காலம் மழையே இல்லாமல் போயிட்டுதான் அந்த தேசத்துல. ராஜா தப்பு பண்ணினான்னா அந்த தேசம்ங்கிறது க்ஷுபிதா, அதாவது பிடிக்கப்படும். அந்த மழை இல்லாம வறட்சி ஏற்படுறது, மழையிலெல்லாம் இல்லாமல் போகும். ராஜா தார்மிகோ பவதி என்றதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராஜா தர்மிஷ்டனாக இருந்தால் அந்த மாசத்துல மழையும் எல்லாம் சரியாக பெய்யும். அப்படி ராஜா சரியா இல்லைன்னா தேசத்துல பஞ்சம், இந்த பசி, தாகம், கெடுதல்கள்லாம் நிறைய வரும். இப்ப எவனுக்கோ இவன் பண்ண தப்பனால என்ன ஆறுது அப்படின்னா, தேசத்துல 12 வருஷ காலம் மழை இல்லாமல் போயிடுதான். மழை இல்லாமல் போனதுனால ஆகாரங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சமையல் அந்த பஞ்சம் ஏற்பட்டு போயிடுது. அந்த பஞ்சம் அந்த ஒரு இதையெல்லாம் வந்ததுனால அங்க ஆகாரத்துக்கே சிரமப்பட்டா எல்லாரும். இவன் திருஷங்கு அவருக்கு ஆகாரம் பண்றதுக்காக என்ன பண்ணா, எங்கேயோ மாம்சங்களை எல்லாம் எடுத்துட்டு கங்கக்கரையில இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தில் கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் கட்டி வச்சுட்டு போனாங்கிறதுக்கு சொல்ற, சண்டாள பிரதிகிரக பரிஹரணாய ஒரு பதம் போடுற. அதாவது வஸ்துக்கள் வாங்குறதாக இருந்தால் யாரிடத்திலேருந்து வாங்கணுங்கிறதுக்கு நியமங்கள்லாம் உண்டு. நமக்கு வைதிகமா இருக்கிறவாளுக்கு, அதுவும் பகவத் ஆராதனத்துக்கு இதெல்லாம் உபயோகப்படக்கூடிய வஸ்துக்களாக இருந்தால் அது கண்டவாளிடத்திலிருந்து வாங்கக்கூடாது. அதுக்காக இவன் சண்டாளனாக போயிட்டான். இந்த திருஷங்கு சத்தியவிரதங்கிறவன் சண்டாளனாக போயிட்டான். ஆனா குருவுக்கோ சிஸ்ரூஷ பண்ணணும். சிஸ்ரூஷ பண்ணனா என்ன பண்றது, தன்னிடத்திலேருந்து அவ வாங்கிக்க கூடாது. வாங்கிட்டா அவளுக்கு அது பிரயோஜனப்படாது. அதனால அவன் என்ன பண்றான், இவாளுக்கு ஆகாராதிகளை எல்லாம் எடுத்துன்னு வந்தாக்க கங்கக்கரையில இருக்கக்கூடிய ஆலமரத்தில் கட்டி வச்சுட்டு போயிடுவான். அவளா இவன் கையிலேருந்து நேரம் வாங்கிக்க கூடாது. அதாவது சொல்ற, சண்டாள பிரதிகிரக பரிஹரணாய அப்படின்னு அழகா ஒரு பதத்தை போற. சண்டாளிடத்திலிருந்து நேரம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற தோஷம் அவளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆகாராதிகளை எல்லாம் அந்த கங்கை கரையில இருக்கக்கூடிய ஒரு அரசமரத்தினுடைய கலையில கட்டி வச்சுட்டு போயிடுவானாம். ஜான்னவி தீர ஞக்ரோதே மிருக மாம்சம் அனுதினம் பவந்த சது பரிதுஷ்டேன விஸ்வாமித்ரேன சரீரா சொர்க்கம் ஆரோபிதா. அவன் குரு சிஸ்ரூஷை பண்ணிருந்தால விஸ்வாமித்திரருக்கு அவனிடத்துல அத்தியந்த பிரீத்தி உண்டாயிடுது. அதனால அவனுக்கு ஏன் வந்தாலும் அவன் இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். அதாவது இந்த ஒரு லோகத்துல இருந்து இன்னொரு லோகத்துக்கு போறதா இருந்தால் இந்த லோகத்துல அந்த லோகத்துக்கு என்ன சரீரம் உண்டோ அந்த சரீரத்தை எடுத்துட்டு தான் அந்த லோகத்துக்கு போலாமே தவிர இதே சரீரத்தை கொண்டு போக முடியாது. போனாலும் நடக்காது காரியம். அதனால இந்த சரீரத்தோட போகணும்னு ஆசைப்பட்டான். அதனால வசிஷ்டரோ அவள்லாம் அவனை சபிச்சுட்டான். அவன் விஸ்வாமித்திரர், நான் உனக்கு இந்த சரீரத்தோடையே உன்னை அனுப்புறேன் அப்படின்னு அவனுக்கு ஆரம்பிச்சார். சரீராக சொர்க்கம் ஆரோபிதா திரிசங்கோஹோ. அதுக்கு மேல அந்த திரிசங்குவனுடைய விற்த்தாந்தத்தை பராசர மகர்ஷி சொல்லல, வால்மீகி ராமாயணத்துல சொல்ற. திரிசங்கு அங்க சரீரத்தோட அங்க சொர்க்கத்துக்கு போன உடனே அங்க இந்திரன் அந்த சொர்க்கலோகத்துல வந்த உடனே ஏதோ நரமாம்சனுடைய இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டி உதைக்கிறான். அங்கே உதைச்சா அப்படியே தலை கீழே விழறான். அங்க கீழே விழச்சு, ஐயோ குருவே காப்பாத்துன உடனே இவர் திஷ்ட அங்கேயே நில்லுன்னு உடனே அப்படியே இதான் திரிசங்கு மாதிரி அந்தராளே திஷ்டான்னு சொல்றது. பூமிக்கும் வரல, சொர்க்கத்துக்கும் போகல, நடுவுல அப்படியே நின்றுட்டான் திரிசங்கு அப்படின்னு அந்த புராண கதை. அதுக்கப்புறம் எல்லாரும் விஸ்வாமித்திரரை சமாதானப்படுத்தி அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் மேல தபஸ் பண்ண போறாருன்னு அங்க கதை இருக்கு. இந்த திரிசங்குவனுடைய பிள்ளை அப்படின்னா என்ன அப்படின்னா ரோஹிதா ஹரிச்சந்திரன் பேர். திரிசங்கு அதான் சொல்ற திரிசங்கோஹோ ஹரிச்சந்திரஹா தஸ்மாது ச ரோஹிதாஸ்வா. திரிசங்குவனுடைய பிள்ளை ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரனுடைய பிள்ளை ரோஹிதாஸ்வன். ததச்ச ஹரிதோ ஹரிதஸ்ட சஞ்சுரு. அவனுக்கு மேல ஹரிதனுடைய பிள்ளை சஞ்சு. சஞ்சுவனுடைய பிள்ளைகள்லாம் யாரு அப்படின்னா சஞ்சோஹோ விஜய வசுதேவோ. அவனுக்கு விஜயன் வசுதேவன் அப்படின்ற பிள்ளைகளும், விஜயனுக்கு ருருகன், ருருகனுக்கு விருகன்னு பேரப்பம். ருருகோ விஜயா துருக்கருகஸ்ய விருகா ததோ விருகஸ்ய பாஹுஹு யோ அசோ ஹைஹய தாள ஜங்காதிபிஹி பராஜிதோ அந்தர்வந்த்னியா மகிஷ்யா சக வனம் பிரவிவேஷ. அந்த விருகன், விருகனுக்கு பாகுன்னு ஒரு பிள்ளை. அந்த பாகுவை இந்த ஒரு ஹைஹயர்கள், அதாவது ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி அவன் ஹைஹயர்கள் தாளஜங்கர்கள் அப்படின்றவா இவன் மேல படையெடுத்து இவனை விரட்டிட்டாளாம். சொல்ற ததோ விருகஸ்ய பாஹு யோசோ ஹைஹய தாளஜங்காதிபிஹி பராஜிதா. அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். அந்தர்வர்த்தியா மகிஷ்யா சக வனம். அப்போ அவன் ஆம்பளையா பிள்ளையான் இருந்தா கர்ப்பிணி ஸ்திரீயாக இருக்கக்கூடிய அவளோடு கூட காட்டுல போய் ஒளிஞ்சுட்டானா அவன், அந்த இவன் காட்டு. அப்போ அந்த காட்டுல அவன் என்ன பண்றா, தஸ்யாச்ச சபத்னியா கர்ப்பஸ்தம்பனாய கரோதத்தா. அவனுக்கு இன்னொரு பத்தினி இருந்தா போல இருக்கு, சக்கரத்தி. அதாவது கூட இருக்கிறவோ அந்த சபத்னி சக்கரத்தின் பேர். அவ இவளுக்கு கர்ப்பவதியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சது இவளுக்கு குழந்தையே பிறக்க கூடாதுன்னு பொறாமையில என்ன பண்ணாலும், ஒரு நாள் இவ ஆகாரம் சாப்பிடுற போது அந்த ஆகாரத்துல விஷத்தை கரம்னா விஷத்துக்கு பேரு. தஸ்யாஷ்ட சபத்னியா, சபத்னி சபத்னின்னா சக்கரத்தி கூட இருக்கக்கூடிய ஓர்படி கூட கிடையாது சக்கரத்தி. ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய பத்திரிகள் இருந்தா அதெல்லாம் ஒருத்தி என்ன பண்றா, கர்ப்பஸ்தம்பனாய கரோதத்தா. அந்த கர்ப்பம் கலைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக விஷத்தை கொடுத்துட்டாளாம். தேன அஸ்யா கர்ப்பா 7 வருஷாணி ஜட்டரையேவ தஸ்போ. அதனால இவளுக்கு 7 வருஷங்கள் அந்த கர்ப்பம் வயத்திலேயே இருந்துடுது, பிறக்கவே இல்லை குழந்தை. சச்ச பாகு விருத்தபாவாது ஔர்வ ஆசிரம சமீபே மமார. அந்த பாகு என்ன பண்ணா, கொஞ்சம் ஒரு விருத்தபாவாது கொஞ்சம் வயசானத காலத்தால ஔர்வ மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கிட்ட வந்து ஒரு அவன் அங்க போய் பரமபதிச்சுட்டான். மமார சாதஸ்ய பாரியா சிதாம் கிருத்வா தம் ஆரோப்பிய அனுமரண கிருத நிச்சயா அபூது. அந்த அவ என்ன பண்ணா, அவனுடைய பத்னி தானும் அந்த சிதை அந்த விறகெல்லாம் அடிக்கிட்டு தானும் அதுல விழுந்து பிராணனை விட்டுனாலும் தீர்மானம் பண்ணி உடன்கட்டை ஏறதுன்னு சொல்றாலும் இல்லையோ, அதுதான் அனுமரணம்னு பேர். கிருத நிச்சயா அபூத், தீர்மானம் பண்ணிட்டு ஏறிட்டா. அத ஏதா அதீத அநாகத வர்த்தமான கால திரயவேதி பகவான் ஔர்வஹா ஆசிரமாது நிர்கத்திய அப்ரவி. அப்ப ஔர்வ மகர்ஷி முக்காலத்தையும் உணர்ந்தவராம். அதீத அநாகத வர்த்தமான கால திரயவேதி, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் அறிந்தவரான பகவான் ஔர்வஹா, ஔர்வ மகர்ஷியானவர் ஆசிரமாத்து நிர்கத்திய, ஆசிரமத்திலிருந்து வெளிவந்து இந்த வார்த்தையை சொன்னார். அலம் அலம் அனேன அசத்கிராஹேண அகில பூமண்டல பதிஹி அதிவீரிய பராக்கிரமோ நைகயஜ்ஞ நைககிருத் அராதி பக்ஷ க்ஷயகர்த்தா தவ உதரே சக்கரவர்த்தி திஷ்டதி. அம்மா போரும், இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நீ பண்ணக்கூடாது. இந்த வீணான அலம், அலம்னா போதும் போதும்னு அர்த்தம். இருக்கு அலம் அலம், இந்த மாதிரி பண்ணாத. அனேன, இந்த மாதிரி காரியத்தை எல்லாம், தப்பான காரியத்தை எல்லாம் பண்ணாதம்மா. இதெல்லாம் அனேன, இந்த 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 மாதிரி தவறான காரியத்தை பண்ணாதே. அசத்கிராகேன,
அகில பூமண்டல பதிகி, உனக்கு பிறக்க போற குழந்தை யார் தெரியுமா? சகல லோகத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருக்க போறவன். அகில மண்டல பதிகி அதிவீரிய பராக்கிரமா, மிகுந்த பராக்கிரமத்தை கொண்டவன். ந ஏகயஜா, அநேக யாகங்களையெல்லாம் செய்ய போறவன். அராதி பக்ஷ க்ஷயகர்த்தா, சத்ருக்களை எல்லாம் அடியோட அழிக்கக்கூடிய. தவ உதிரே சக்கரவர்த்தி திஷ்டதி, உன்னுடைய வயசுல பெரிய சக்கரவர்த்தி இருக்காமா, பிறக்க போறான். மா ஏவம் அதி சாகச அத்தியவசாயினி பவே, இந்த மாதிரி ஒரு சாகசமான ஒரு தவறான காரியத்தை எல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவேக்திக்வா சா தஸ்மாது அனுமர நிர்பந்தாது விரராம, அதை தடுத்து நிறுத்திட்டார். தேனைவச்ச பகவதா சோ ஆசிரமம் ஆனீதா, அவரே இந்த பெண்ணை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சுட்டு போனார். தத்ர கதிபய தின அபியந்தரேச்ச சகைவ தேன கரேண அதி தேஜஸ்வி பாலகா ஜஜ்ஞே, அவளுக்கு இந்த விஷத்தோட கூடவே ஒரு அழகான பிள்ளை பிறந்தான். ஏன்னா விஷத்தை தானே சாட்டுக்காகும். அந்த விஷத்தோட கூடவே அந்த குழந்தையும் பிறந்தான். பாலகா ஜஜ்ஞே தஸ்ய ஔர்வா ஜாதகர்மாதிக்ரியா நிஷ்பாத்திய சகர இதி நாம சகார. ஔர்வ மகரிஷி அவனுக்கு சகல விதமான சம்ஸ்காரங்களையும் ஜாதகர்மம் நாமகரணங்களை எல்லாம் பண்ணி அவனுக்கு சகரன் அப்படிங்கிற பேர். கரம் கரம்னா சம்ஸ்கிருதத்துல விஷத்துக்கு பேரு. விஷத்தோட கூட பிறந்ததுனாலேயே அவனுக்கு சகரன்னே பேராம். அந்த சகரன் அப்படிங்கிற பெயரையும் கொடுத்தார். சகர இது நாம சகார கிருத உபநயனம் ச ஏனம் ஔர்வா வேதசாஸ்திராணி அசேஷாணி அஸ்திரம் ச ஆக்னேயம் பார்கவாக்கியம் அத்தியாபயாமாச. அவனுக்கு முறைப்படியே உபநயனாதிகள் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த பிருகு மகரிஷினால உபதேசிக்கப்பட்ட ஆக்னேயாஸ்திரம்ங்கிற ஒரு பெரிய அஸ்திரத்தையும் எல்லாத்தையும் எரிக்கக்கூடியது, அதையும் அவனுக்கு அத்தியாபயாமாச. உற்பன்ன புத்திச்ச ச மாதரம் அப்ரவி, அவனுக்கு நல்லா யௌவனபுருவம் வந்த உடனே அம்மா கிட்ட கேட்டான். சகரன் கேட்ட மாதரம் அப்ரவி அம்ப கதைய கதம் அத்திர வயம் குவ தாதா அஸ்மாகம் இத்யேவவாதி பிரிச்சந்தம் மாதா சர்வமேவ அவோச்சது. அம்மா கிட்ட, அம்மா நாம ஏன் இங்க இருக்கோம், ஏன் ரிஷிகளுடைய ஆசிரமத்துல எல்லாம் இருக்கோம் சொல்லுமா, நாம அப்பா எங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு நமக்கு அப்படின்னு அவன் அம்மா கிட்ட கேட்ட உடனே அம்மாவுக்கு சர்வமேவ அவோச்சது, எல்லாத்தையும் அவனுக்கு ஒண்ணு விடாமல் சொல்லி கொடுத்தான். ததச்ச பித்ரு ராஜ்ய அபகரண அமர்ஷிதா கைஷய தால ஜங்காதி வதாய பிரதிஜா அகரோத். உடனே அவனோட பிரதிஜை பண்ணான், எங்க அப்பாவை இந்த மாதிரி ஆக்கின ஹைஹேயர்கள் தாளஜங்கர்களை எல்லாம் அடியோடு நான் அழிக்கிறேன் பிரதிஜை பண்ணினான். பிராயஷ்ச ஹைஹேய தாளஜங்கான் ஜகான. உடனே அந்த பிரதிஜை மாதிரி எல்லாத்தையும் தாளஜங்கர்கள் ஆகிய எல்லா க்ஷத்திரிகளும் அழிச்சுட்டான், அடியோடு வேற அறுத்துட்டான். சக யவன காம்போஜ பாரத பிரவாக ஹன்யமானாக தத் குலகுரு வசிஷ்டம் சரணம் ஜகு. அந்த இந்த ஹைஹேயர்களோட சேர்ந்திருக்கக்கூடிய இன்னும் சில பேர் சகர்கள், யவனர்கள், காம்போஜர்கள், பாரதர்கள், அப்புறம் பல்லவர்கள் சொல்லக்கூடியவர்களை எல்லாம் சக யவன காம்போஜ பாரத பல்லவாக அந்யமானாக. உடனே அவளையும் நான் அழித்து விடுகிறேன், இவனுக்கு சகாயம் பண்ணவாளையும் நான் அழிக்கிறேன்னு அவளையும் அழிக்க ஆரம்பிச்சான். அவெல்லாம் பயந்து போய் என்ன பண்ணா, இவனுடைய சகரனுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிவிட்டா. அத்தனை பேர் வசிஷ்டம் சரணம் ஜக்முகு அத ஏனான் வசிஷ்டோ ஜீவன் மிருதகான் கிருத்வா சகரமான. அவர்கள் உடனே அது அந்த நடைப்பிணம்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி ஆகிட்டாராம் வசிஷ்டர். இந்த பாரு இவாள நீங்களா நடைப்பிணங்களாக இருங்கோ அப்படின்னு அவளை நடைப்பிணங்களாக செய்து அந்த சகரனை பார்த்து சொன்னாராம். வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிச்சார், சகரமாக வத்ச அலம் ஏவிஹி ஜீவன் மிருதகைகி அனுவிருதைகி.
அப்பா இவாள்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாப்பா, உன்னை பார்த்து நடைப்பிணமாக ஆயிட்டா. இவாள்லாம் எப்படி இருக்கா, ஏற்கனவே உன்னை பயந்து போய் வெறும் ஒரு கட்டையா கிடக்கிறாள். இது அவ ஏற்கனவே அப்படின்னு ஏதேச்ச மயைவ பிரதிஜா பரிபாலனாய நிஜ தர்ம த்விஜ சங்க பரித்தியாகம் காரிதாக. அதனால நீ உன் சபதத்தை நீ பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இவா அத்தனை பேரையும் இவா தர்மங்கள்லாம் பண்ண முடியாதபடிக்கு, அந்த பிராமணாளுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணாதபடிக்கு இவாளை ஒண்ணுமில்லாத வெறும் கட்டைகள் மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். இவாளை நீ வதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவாளையெல்லாம் விட்டுடு அப்படின்னு உடனே சரி குலகுரு வசிஷ்டர் சொல்லிவிட்டார்னா, ததா இது தத் குரு வச்சனம் அபிநந்திய பேஷாம் வேஷான் அந்நியத்துவம் அகாரையது. உடனே இவன் என்ன பண்ணா, சரி நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவா வேஷத்தை எல்லாம் மாத்தி கொண்டு, இவாள தர்மங்கள்லாம் போயிடுதோ இல்லையோ, இவாளுக்கெல்லாம் ஸ்வ அனுஷ்டானங்கள்லாம் போயிடுது. ஏற்கனவே பார்த்தோம் போன அத்தியாயத்துல சுதர்மத்தை விட்டா என்னென்ன ஆகுங்கிறதையெல்லாம் பார்த்தோம். இவா தர்மத்தை விட்டதுனால இவாளுடைய சொரூபத்தையே மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யவனால் முண்டித சிரசா, யவனர்களுக்கெல்லாம் தலையை முண்டனம் பண்ணிட்டான். அதாவது மொட்டையடிச்சு விட்டுட்டான், அவன் தலையை மொட்டை அடித்தான். சகர்களை எல்லாம் பாதி மட்டை, அதாவது சொல்ற முண்டித்த சிரசா அர்த்த முண்டிதான் சகானு, சகர்களை எல்லாம் பாதி மட்டை அடிச்சு விட்டானா. பிரலம்ப கேசானு பாரதானு, அதாவது நீண்ட முடியோட அப்படியே சடையா தொங்குற மாதிரி பாரதர்களையும், பல்லவான் மஷு தரானு, தாடி மீச வச்சிருக்கிறவனாக பல்லவர்களையும், நிஸ்வாத்தியாய வஷட்காரான் ஏதான் அந்யாம்ச கத்திரியா சகார. மற்றபடியெல்லாம் அவர்கள் வேதாத்தியனம் பண்ண முடியாதபடிக்கு, எதையும் தெரிஞ்சு வைக்க முடியாது, யாகங்கள்லாம் பண்ண முடியாதபடிக்கும் மற்ற கத்திரியர்களை எல்லாம் ஒரு மாதிரி ஒண்ணுமில்லாத பண்ணிட்டாங்க. தேச்ச ஆத்ம தர்ம பரித்தியாகாது பிராமணி பரித்தியக்தா மிளேச்சதாம் ஜெயுகு. இந்த மாதிரி அவர்கள் சொரூபங்கள்லாம் போனதுனால பிராமணர்கள் எல்லோரும் அவர்களை எல்லாம் விட்டுட்டா, நீங்கள்லாம் என்ன எங்க கிட்ட வரக்கூடாது, தியாகம் பண்ணிட்டா. பிராமணைகி பரித்தியக்தாக, பிராமணர்களால் தியாகம் செய்யப்பட்டு மிளேச்சர்கள் என்ற பெயரை உடையவர்களால், இவர்களுக்கு தான் மிளேச்சன்னா சாபத்தினால் இந்த மாதிரி சுதர்மத்தை விட்டுக்கிறவனுக்குலாம் மிளேச்சன்னு பேரு. அதுக்கப்புறம் சகரோபி ஸ்வம் அதிஷ்டானம் ஆகமிய அஸ்கலித சக்கர சப்தீபவதீம் இமாம் உருவீம் பிரசசாச. அதுக்கப்புறம் அந்த சகரம் தன்னுடைய ஒரு ராஜ்யத்துக்கு வந்து அவனுக்கு எப்போதும் இந்த 7 தீபங்களோடு கூடின இந்த பூமி பெருசாக ஆட்சி புரிந்து வந்தான்னு சகர சரித்திரத்துல நான் 3வது அத்தியாயத்தை முடிக்கிறார். 4வது அத்தியாயத்தை பராசரர் மேல சொல்றார். காஷ்யபதுவிதா சுமதி விதர்ப ராஜதனயாம் கேசனீச்ச துவே பாரியே சகரஸ்யாஸ்தாம். சகரனுக்கு காஷ்யப முனிவருடைய புத்திரி சுமதி அப்படிங்கிறவளுக்கும், விதர்பராஜனுடைய புத்திரி அந்த கேசினி என்பவரும் 2 பேர் பத்னிகள் இருந்தாலும் சகரனுக்கு. அதாவது காஷ்யபருடைய புத்திரி, அப்புறம் விதர்ப தேசத்தினுடைய ராஜகுமார் கேசினி 2 பேரும் இருந்தாங்க. 2 பேருக்கும் ரொம்ப நாள் குழந்தை பிறக்கலையான அவளுக்கு. தாபியாம் ச அபத்தியார்த்தம் ஔர்வா பரமேண சமாதினா ஆராதிதா பரமதா. அவள்லாம் ரொம்ப நாள் இருந்தாலும் இந்த சகர முனிவர் தான் இவாளுக்கெல்லாம் ரொம்ப இவருக்கு சகாயம் பண்ணியிருக்காரு. சகர முனிவர் வந்து ஔர்வ முனிவர் தானே சகரனுக்கு ரொம்ப சகாயம் பண்ணியிருக்காரு. உடனே 2 பேரும் ஔர்வ முனிவர்கிட்ட போய் எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கலாம், நீங்க அனுகிரகிக்கணும்னு கேட்டா. ஏகா அவர் சொல்றார், தாபியாம் ச அபத்தியாம் அர்த்தம் ஔர்வா பரமேண சமாதினா ஆராதிதா வரமதா. ஏகா வம்சகரம் ஏகம் புத்திரம் அபரா ஷஷ்டிம் புத்திர சகசிராணாம் ஜனயிஷ்யதி யஸ்யா யத் அபிமதம் தத் இச்சையா கிருஹ்யதாம் இத்யுக்தே கேசினி ஏகம் வரையாமாச. அவர் உடனே என்ன பண்ணா, உங்க 2 பேருக்கும் ஒத்திக்கு வம்ச விருத்திக்காக ஒரு பிள்ளையும்,
இன்னூத்திக்கு 60,000 பிள்ளைகளையும் நான் வரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு எது இஷ்டமோ நீங்க அதை எடுத்துக்கலாம், அதை ஸ்வீகரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டார். சொல்லச்சு வம்சகர ஏகம் புத்திரம் அபரா ஷஷ்டிம் புத்திர சகசிராணாம் ஜனயிஷதி எஸ்யா எது அபிமதம் தது இச்சையா கிரஹியதாம் இத்யுக்தே கேசினி ஏகம் வரையா மாச. அத உடனே கேசினி என்ன பண்ணா, எனக்கு வம்சவிருத்திக்காக ஒரு பிள்ளை போரும் அப்படின்னு இன்னூத்தி எனக்கு 60,000 பிள்ளைகள் இருக்கட்டும். ததா இத்யுக்தா அல்பைஹி அஹோபிஹி கேசினி புத்திரம் ஏகம் அசமஞ்சசம் நாமானம் வம்சகரம் அசூத காஷ்யப தனயாயாஸ்து சுமத்யாக ஷஷ்டி புத்திர சகசிராணி அபவது. கேசினிக்கு ஒரே ஒரு பிள்ளை அசமஞ்சன்னு பேரு. நாமானம் வம்சகரம், வம்சத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பிள்ளை உண்டானான். இன்னூத்தி காஷ்யப புத்திரியாக இருக்கக்கூடிய சுமதி ஷஷ்டிஹி புத்திர சகசிராணி அபவன். தஸ்மாது அசமஞ்சசாது அம்சுமான் நாம குமாரோ ஜன்யே. அந்த அசமஞ்சசனுக்கு அம்சுமான் அப்படிங்கிற பிள்ளை உண்டானான். ஆனா அசமஞ்சசன் அப்படிங்கிறவன் என்னன்னு கேட்டா, பாலகா பேருக்கு ஏத்த மாதிரி அசமஞ்சசம் அசமஞ்சசம்னு பேரமல். சமஞ்சசம் சமஞ்சசம்னா பொருத்தமுடையது, நல்லதுன்னு அர்த்தம். அசமஞ்சசகான்னா பொருத்தம் இல்லாதவன், அசத்துன்னு அர்த்தம். தன்னுடைய பேருக்கு ஏத்த மாதிரி அவன் என்ன பண்ணா, அசமஞ்சசா பாலகா பால்யாதேவ அசத்விருத்தகா அபுத். கெட்ட நடவடிக்கைகளை உடையவனாக இருந்தான் அசமஞ்சசன். ரொம்ப அசத்தா தெரிஞ்சான். இப்போ பிதாச்ச அஸ்ய அச்சிந்தயத் அயம் அதீத பால்யா சுபுத்திமான் பவிஷ்யதி இதி. அவன் ஒரு அந்த அசமஞ்சச இதுல அவன் நினைச்சான், அப்பா சரி காலப்போக்கில் சரியாயிடுவான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாரு. அயம் அதீத பால்யா, ரொம்ப சின்ன குழந்தை, புத்திமான் புத்திசாலியா இருக்கான், பவிஷ்யதி. அத தத்ராபிச்ச வயசு அதீதே அசச்சரித்தம் ஏவ ஏனம் பிதா தத்யாஜ. அப்பவும் அவன் சரியா ஆகல. அதனால உடனே என்ன பண்ணா, ஒரு சகர மகராஜ, நீ இனிமே சரி வர மாட்ட, இது போடா, விட்டுட்டு போக. வயசாயும் சின்ன குழந்தையாருக்கே பார்த்தான், சரியா போயிடுன்னு பார்த்தான், சரியா ஆகல. எவ்வளவு பருவத்திலையும் வந்ததுனால அவனை விரட்டி விட்டுட்டானா, தியாகம் பண்ணிட்டாங்கிறார். அதனால பிதா தத்யாஜ தானியபி ஷஷ்டி புத்திர சகசிராணி அசமஞ்சசம் சரிதமேவ அனுசக்ரு. மீதி இருக்கக்கூடிய 60,000 அவன் கசின்ஸும் அவனை மாதிரி அசத்தா இருந்தாலும் அதையும் சொல்லிட்டாரு. அப்போ ததச்ச அசமஞ்சச சரிதா அனுகாரிபிஹி சாகரைஹி சாகரைஹி அபத்வஸ்த யஜ்ஞாதி சன்மார்கே ஜகதி தேவாः சகல வித்யாம் அய அசம்ஸ்பிருஷ்டம் அசேஷ தோஷைம் பகவதः புருஷோத்தமஸ்ய அம்சபூதம் கபிலம் பிரணம்ய ததர்த்தம் ஊச்சுரு. இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணாலாம், இந்த லோகத்துல இந்த மாதிரி அசத்தா இருக்கான், போறான் வரான்னு உடனே யாக யஜ்ஞாதிகள் நல்ல காரியங்கள் எதுவும் நடக்காத போயிடுச்சு. யாக யஜ்ஞங்கள் சத்தியம் சௌச்சம் அப்படிங்கிற நல்ல காரியங்கள்லாம் ததச்ச அசமஞ்சச சரிதா அனுகாரிய அபத்வஸ்த யஜ்ஞாதி சன்மார்கே ஜகதி சகல வித்யாமய அசம்ஸ்பிருஷ்ட அசேஷ தோஷைஹி பகவதः புருஷோத்தமஸ்ய அம்சபூதம் கபிலம். அந்த இடத்துல கபிலர் பூலோகத்துல அப்ப தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கபிலர் யாருன்னு கேட்டா, சாட்சாத் பகவான் புருஷோத்தமன் நாராயணனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கபில வாசுதேவர்னு பேர். அவர் பூமியில தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் எல்லாரும் சேவிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஜாபனம் பண்றாளாம். அவ தம் பகவன்னு ஏபிஹி சகரதனையைஹி அசமஞ்சச சரிதம் அனுகம்யதே. இந்த 60,000 பேரும் இந்த அசமஞ்சசனுடைய காரியமாகவே ஒரு கெட்ட காரியங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காளே. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கே கேட்கிறாரு. கதம் ஏபிஹி அசத்விருத்தம் அனுசரத்பிஹி ஜகத் பவிஷ்யதி.
இந்த 60,000 பேரும் இந்த மாதிரி ஒரு கெட்ட காரியம் பண்ணிட்டு இருந்தா இத பூமி என்ன ஆகும்? அதர்மம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா பூமிக்கு கெடுதல் இல்லையா? பூமி என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறான். அத்தியா அத்தியார்த்த ஜகத் பரித்ராணாய பகவதோ அத்திர சரீரகிரகணம் இத்தியாகர்ணிய பகவான் ஆக அல்பைஹி ஏவ தினைஹி விரக்ஷதி இது. அப்போ பகவான் எதுக்காக நீங்க அவதாரம் பண்ணியிருக்கார்? லோகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும் தானே நீங்கள்லாம் இப்போ அவதாரம் பண்ணி இருக்கு சொல்ற. அத்தியார்த்த ஜகத் பரித்ராணாய லோகத்தை காப்பாத்தணுங்கிறதுக்கான பகவதோ அத்திர சரீர கிரகணம். நீங்கள்லாம் இப்போ ஒரு அவதாரம் பண்ணியிருக்க, ஒரு சரீரத்தை எடுத்துன்னு வந்திருக்கே இத்தியாகர்ணிய பகவான் இதையெல்லாம் கேட்டுட்டு அல்பைஹி ஏவ தினைஹி வினங்ஷந்தி, கவலைப்பட வேண்டாம், அது கொஞ்ச நாள்லேயே அவ எல்லாருமே அழிஞ்சு போயிடுவா, கவலைப்பட வேண்டாம். இது அத்ராந்தரேச்ச சகரோ ஹயமேதம் ஆரம்பத. கொஞ்ச நாள்ல சகரன் ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிச்சான். தத்ரச்ச புத்திரைஹி அதிஷ்டிதம் அஸ்ய அஸ்வம் கோபி அபகிருதா புவோ பிலம் பிரவிவேச. அப்போ அந்த அஸ்வமேதம் பண்ண ஆரம்பிச்சா அந்த குதிரையை ஒருத்தன் இது ஸ்ரீமத் ராமாயணத்துல யார் திருடிட்டு போனான்னு சொல்ல, இந்திரன் திருடிட்டு போனான்னு சொல்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற போது இந்திரன் ஏதோ ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தான் இந்த குதிரை. ஏன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணிவிட்டாக்க ஒருத்தன் அவன் இந்திரனாக போயிடலாம்னு வேதத்துல சொல்றது. 100 அஸ்வமேதம் பண்ணினால் ஒருத்தன் அவன் இந்திர பதவிக்கு போயிடுவான். அதனால யாராவது அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிச்சா அந்த யாகத்தை இந்திரன் எப்பாடு, இப்ப இருக்கிற பிரசன்ட் போஸ்ட்ல இருக்கிற இந்திரன் எப்பாடுபட்டாவது அந்த யாகத்தை தடை பண்ணிடுவான், கலைச்சிடுவான். ஏன்னா தன்னுடைய பதவிக்கு போட்டி வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால ராமாயணத்துல ஸ்பஷ்டமாகவே எழுதிடுறாரு வால்மீகி. அந்த குதிரையை இந்திரன் தான் எடுத்துட்டு போனான்னு எழுதிடுறார். பராசர மகர்ஷி ரொம்ப பாலிஷ்டா சொல்லிட்டார். யாரோ ஒருத்தர் திருடிட்டு போய் பூமியில போய் ஒளிச்சு வச்சுட்டான். கபிலர் எங்க தபஸ் பண்றாரோ, பாதாள லோகத்துல தபஸ் பண்றாரோ அதுக்கு பக்கத்துல கட்டி வச்சுட்டு போயிட்டான்னு அவர் சொல்றார். ததஹா தத்தனயாச்ச அஸ்வ குரகதி நிர்பர்தனேன வசுதா தலம் ஏகைகம் யோஜனாம் அவனேஷ்ச நிச்சக்னு. உடனே அந்த ஒரு இந்த அப்பா பார்த்தா, சகரன் பார்த்த உடனே அப்படிலாம் உள்ளது, அப்பா குதிரையை காணும், யாகத்தை ஆரம்பிச்சுட்டேன், அந்த குதிரை இல்லாத யாகம் பூர்த்தி ஆகாது, யாகம் பூர்த்தி ஆகலைன்னா அது எல்லாருக்கும் பாபம் வந்து சேரும், எப்படியாவது குதிரையை கண்டுபிடிச்சுட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்பிச்சான். இவ குதிரை குளம்படியை வச்சுட்டே போனா பாதாள லோகத்துக்கு போய் பார்த்தாளாம். அங்க சொல்ற தனையாச்ச அஸ்வகுர கதி நிவன். குரம்னா அந்த குதிரையினுடைய குளம்படியை தொடர்ந்தே வசுதாதலம் ஏகைகம் பூமியில ஒரு இடமா பார்த்துட்டு போறோம். யோஜனம் அவனேச்ச நிச்சக்கணும், பூமியை தோண்டி பாதாள லோகத்துக்கும் போனான். பாதாளேச்ச அஸ்வம் பரிபிரமந்தம் தம் அவனீபதி தனையாஸ்தே ததிர்ஷு. அங்க பாதாள லோகத்துல குதிரை மேய்ஞ்சின்னு இருக்கிறத பார்த்தா, நான் அதிதூரே அவஸ்திதம் ச பகவந்தம் அபகனே சரத்காலே அர்க்கமிவ தேஜோபிஹி அவனதம் ஊர்துவம் அதச்ச அசேஷ திசச்ச உத்பாசியமானம் கபில ரிஷிம் அபஷ்யன்னு. அப்போ அந்த ஒரு அந்த குதிரையெல்லாம் அந்த ஒரு அந்த சரத்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பளிச்சனை பிரகாசிக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியன் எல்லா திசைகளையும் எப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய கபில மகர்ஷிய அங்க பார்த்தா. ததர்ஷான்னு அங்க அபஷன். ததச்ச உத்தியதாயுத துராத்மானஹா ஹயகர்த்தா அயம். இவர்தான் குதிரையை திருடிண்டு வந்தார் அப்படின்னு நினைச்சுண்டு அஸ்மத் அபகாரி யஜ்ஞ விக்னகாரி, நமக்கு அபகாரம் பண்ணினவர் இவர்தான், விக்னத்தை யாகத்தை தடை செய்தவர். ஹன்யதாம் இத்தியபோச்சம் அபியதாபம். இவன் தான் குதிரையை திருடினவன். திருடன்னு கத்தி எடுத்துன்னு அவரை நோக்கி ஓடினாளாம். ததா தேனாபி பகவதா கிஞ்சித் ஈஷத் பரிவர்த்தித லோச்சனேன அவலோகிதாக
ஸ்வரீர சமுத்தேன அக்னினா தக்கியமானா நிவேசு. அப்போ ஒரு கண்ணு சிவக்க கண்ணை திறந்து அப்படி பார்த்தாரு. பார்த்தா அவ அத்தனை பேரும் என்னன்னு கேட்டா அந்த உடம்புலேருந்து உண்டான அக்னியினால அத்தனை பேரும் பஸ்மமா போயிட்டா, சாம்பலா போயிட்டா மொத்த பேரும். நிவே தத்சேனா தஹ்யமானா வினீஷு சகரேபி அவகமியச்ச அனுசாரி தத் புத்திர பலம் அசேஷம் பரமரிஷினா கபிலேன தேஜசா தக்தம் ததோ அம்சுமந்தம் அசமஞ்சச புத்திரம் ஆகூய அஸ்வ ஆனயனாய யுயோஜ. உடனே அவன் என்ன பண்ணா, ஒரு தெரிஞ்சுட்டான், அவனுக்கு சமாச்சாரம் வந்தது. அம்சுமான் போயிட்டு வந்து இவன் நேர அப்பா இந்த மாதிரி சித்தப்பன் மொத்தனை பேரும் இத்தனை பேரும் போயிட்டானேன்னு சொன்ன உடனே குதிரையை கொண்டு வந்து அவ ஒரு வந்தா. அவன் போய் அம்சுமான் ரொம்ப வினயமா போய் கேட்கறான். யுயோஜ சது சகர தனையா கபிலம் உபகமிய பக்தி நம்பிரஹா ததா துஷ்டாக. அவன் போய் அவரை பார்த்தான், கபில மகர்ஷியை பார்த்து சேவிக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணினான். அத ஏனம் பகவானாக. அதை பார்த்து கபில மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டார். கச்ச ஏனம் பிதாமகாய அஸ்வம் பாபய வரம் விரணீஸ்வச்ச புத்திர பௌத்திரஸ்ய சொர்க்காத் கங்காம் புவனாம் ஏஷ்யதி இது. பாப்பா நீ பரவாயில்ல, நீ நீ குதிரையை அழைச்சிட்டு போ, உன் தாத்தா கிட்ட கொடுத்து அவ யாகத்தை பூர்த்தி பண்ணி வச்சுடு. யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. நீ கங்கைய இங்க அழிச்சுட்டு இந்த சாம்பலையெல்லாம் இது பண்ணா ஒரு நீ வாழ நல்ல கதி வரும், நீங்க அதுக்காக பிரயத்தனப்படு அப்படின்னு அவர்கள்லாம் அனுகிரகம் பண்ற. இந்த அவன் அப்பதான் கேட்கறான், அவதான் அம்சுமானபி ஸ்வர்யாதானாம் பிரம்மதண்ட ஹதானாம் அஸ்மத் பித்ருணாம் அஸ்வர்கிய யோக்கியதாம் சொர்க்க பிராப்திகரம் வரம் அஸ்மாக்கம் பிரயச்ச. இவா சொர்க்கம் போறதுக்கு வழியை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான். தது ஆகர்ணிச்ச தம் பகவானாக உக்தம் ஏவே ஏதத் மயா அத்ய பௌத்ரஹாதே திரிதிபாத் கங்காம் புவம் ஆனயிஷ்யதி இது. நீ ஒரு ஒரு என்னுடைய சித்தப்பா எங்க முன்னோர்கள் அத்தனை பேரும் சொர்க்கலோகம் போறதுக்கு வழியை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா அந்த அவர் சொல்லிடுற, நீ இதையெல்லாம் அழிச்சுன்னு வந்தா நான் தான் சொல்லிட்டேனே உனக்குப்பா, நீ கங்கையை இங்க அழிச்சுன்னு வந்தா அதுல இருந்து வாழ்க்கெல்லாம் இந்த ஒரு ஒரு சொல்ற உன் பேரை அழிச்சுன்னு வந்துருவான்னுட்டாரு. இது பொண்ணால முடியும், ஏன்னா அதுக்கு ஆபத்தம் இல்லை. பௌத்ரஹாதே திருதிவாத் கங்காம் புவனம் ஆனயிஷ்யதி. உன் பேரன் கங்கையை இங்க கொண்டு வருவான், கொண்டு அவனாலதான் இவாளுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கும். தது அம்பசாச்ச சம்ஸ்பிருஷ்டேஷு அஸ்தி பஸ்மசு ஏதேச்ச சொர்க்கம் ஆரோக்ஷந்தி. அவன் கொண்டு அந்த ஜலத்தினால நினைக்கப்பட்டா இவ அத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவார்கள். பகவத் விஷ்ணு பாதாங்குஷ்ட வினிர்கதஸ்ய ஜலசிய ஏதன் மாகாத்மியம். பகவானுடைய திருவடியிலிருந்து உண்டான கங்கைக்கு இப்பேற்பட்ட பெருமை இவ்வளவும் உண்டு. பகவானுடைய திருவடியிலிருந்து உண்டான கங்கை, அந்த ஜலம் இதுல ஸ்பர்சிச்சா போரும், புரோக்ஷணம் பண்ணாலே போரும். அதுக்கு சொல்ல திகுணாது வினிர்கதசி ஜலசிய ஏதது மாகாத்ம் என்ன கேவலம் அபிசந்தி பூர்வகம் ஸ்நானாதி உபபோகேஷு உபகாரகம் கிந்து அனபிசந்திதம் அபி அஸ்யாம் பிரேத பிராணஸ்ய பஸ்மா அஸ்தி சர்ம ஸ்நாயு கேசாதி உத்ஸ்ருஷ்டம் ஷரீரஜம் எதபி பதிதம் சத்ய ஷரீரிணம் சொர்க்கம் நயதி இத்யுக்தா பிரணம்ய பகவதே அஸ்வமாதாய பிதாமக யஜ்ஞம் ஆஜகாம. அது மாத்திரம் இல்ல, அவர் இன்னொரு வரத்தையும் அங்க சொல்ற. யார் ஒருத்தன் பக்தி ஸ்ரத்தையோட ஒரு எண்ணத்தோட நீராடினாலும் சொல்ற, எதுன என்ன கேவலம் ஏத்து அபிசந்தி பூர்வகம் ஸ்நானாதி உபபோகேஷு உபகாரகம். இத ஸ்நானாதி சந்திகளும் கங்கை ஜலத்தினால இந்த ஒரு
நல்ல சங்கல்பத்தோட தீர்த்தாமாடினாலும் சரி, கிந்து அனபிசந்திதமபி, ஒரு வேற எந்த ஒரு எண்ணத்தோட தீர்த்தாமாடினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அதாவது சங்கல்ப பூர்வகம் இந்த மாதிரி கங்கை இந்த மாதிரி தீர்த்தாமாறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தாமாடினாலும் சரி, சங்கல்பங்கள்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு மனசுல ஒரு ஆசையை வச்சுட்டு தீர்த்தாமாடினாலும் சரி, சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தாமாடினாலும் சரி, சங்கல்பம் இல்லாமல் தீர்த்தாமாடினாலும் சரி, அது என்ன ஆறுதுன்னு கேட்டா அத ஒரு ஒரு இஷ்டப்படாமலும் அங்க போய் சேர்றான். அதுல போய் அனபிசந்திதாமப்பி அஸ்யாம் பிரேத பிராணசிய பஸ்மா, அவருடைய பிரேதமோ இல்ல எலும்போ இல்ல பஸ்மமோ இல்ல அவனுடைய ஏதாவது நகமோ உத்சிருஷ்டம் சரீரஜம் எதபி பரிதம், எது இந்த கங்கையினுடைய சரீரத்துல ஏதாவது ஒரு பாகம் இந்த கங்கையில ஒரு ஒரு தீர்த்தத்தினால சம்பந்தத்தை அடைந்தால் அந்த உடலுக்கு சம்பந்தப்பட்டவன் என்ன ஆறான்னு கேட்டா சொர்க்கலோகத்துக்கு போயிடுறான். அதனால இந்த கங்கையில போய் யாரா இருந்தாலும் இந்த கங்கை ஜலம் அவனுடைய சரீரத்தோட சம்பந்தத்தை அடைஞ்சாலும் பட்டாலே போரும், அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படின்னு அவனுக்கு சகரன் அந்த அம்சுமானுக்கு அனுகிரகம் பண்ணா அவ சொல்ற ஜலசேதன் மாகாத்மியம் என்ன பிரணம்ய பகவதோ ஆதாய பிதாமகம். அவன் உடனே அதை கேட்டு அவரை சேவிச்சுட்டு அந்த குதிரையை எடுத்துட்டு போய் தாத்தா கிட்ட குதிரையை கொடுக்கலாம். சகரோபி அஸ்வம் ஆசாத்திய தம் யஜ்ஞம் சமாபயா மாச, அவரும் அந்த குதிரையை வச்சுட்டு யாகத்தை முடிச்சார். சகரம் ச ஆத்மஜ பிரீத்தியா புத்திரத்வே கல்பிதவான், சாகரம் ச ஆத்மஜ பிரீத்தியா, அதனால் அந்த ஒரு அந்த ஒரு இது பண்ண சாகரம் ச ஆத்மஜ பிரீத்தியா புத்திரத்வே, சகரர்கள் புத்திரர்களால் தோண்டப்பட்டதுனால அதுக்கு சாகரம்னு பேர். இந்த பூமியில சமுத்திரம் சாகரம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, சகர புத்திரர்கள் எல்லாம் அதை தோண்டி அந்த நீரை ஏற்படுத்தினதுனால அதுக்கு சாகரம்னு பேராம். அதனால அதுக்கு புத்திரத்வே கல்பித்தவான். அதனால அந்த ஒரு ஒரு அதுக்கு புத்திரனாகவே இந்த சமுத்திர சாகரத்தையும் புத்திரமாகவே பாவித்தான். தஸ்ய அம்சுமதோ திலீபா புத்திரோ அபவத், அந்த அம்சுமானுக்கு திலீபன்ற புத்திரன் பிறந்தான். திலீபஸ்ய பகீரதா யோ அசௌ கங்காம் ஸ்வர்காத் இக ஆனிய பாகீரதி சஜ்ஞான் சகார. திலீபனுடைய பிள்ளை பகீரதன். பகீரதன் தான் இந்த கங்கையை சொர்க்கத்தில் இருந்து இங்கு கொண்டு வந்து, அதுக்காக பாகீரதின்னு கங்கைக்கு பெயர் ஏற்பட்டது. சகார பகீரதாத் சுஹோத்ரா, சுஹோத்ராத் ஸ்ருதா, தஸ்யாபி நாபாகா, ததோ அம்பரீஷா, தத் புத்திரா சிந்துத்வீபா, சிந்துத்வீபாத் யுதாயுஹு. அத்த பகீரதனுக்கு அப்புறம் சுஹோத்ரன், அவனுடைய பிள்ளை ஸ்ருதன், ஸ்ருதனுடைய பிள்ளை நாபாகன், அவன் நாபாகனுடைய பிள்ளை அம்பரீஷன், அவனுடைய புத்திரன் சிந்துத்வீபன், சிந்துத்வீபனிடத்திலிருந்து யுதாயு, தத்புஷ்ட ரிதுபர்ணா, அந்த சுதாயுவனுடைய பிள்ளைக்கு தான் ரிதுபர்ணன்னு பெயர். யோ அசோ நல சகாயா அக்ஷஹிருதய யஜ்ஞோ அபோத். இங்க ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் சொல்ற, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன். பராசர மகரிஷி அந்த யுதாயுதனுடைய பிள்ளைக்கு ரிதுபர்ணன்னு பேர். இந்த ரிதுபர்ணன் தான் நளனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா, நளனுக்கு ரொம்ப க்ளோஸ் அசோசியேட். இவன் நள மகாராஜா தான் சாபத்தினால அவன் என்ன பண்ணா, ஒரிஜினல் ஃபார்ம் போயிடுத்து. அவனுக்கு அந்த அக்ஷவித்யின்னு பேர். இந்த சூதாட்டம் ஆடுறோம் இல்லையோ, அதுக்குதான் அக்ஷஹிருதயம்னு பேர். அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் இதெல்லாம் நல்லா தெரியுமா அவனுக்கு, அந்த ரிதுபர்ணனுக்கு தெரியுமா. இந்த அஸ்வவித்தை ரெண்டு பேரும் பரஸ்பரம் பண்ணிடலான்னு புராணம். ரிதுபர்ண புத்திரா சர்வகாமா, ரிதுபர்ணனுடைய புத்திரன் சர்வகாமன்னு பேரு. தது தனயா சுதாசகா, அவனுடைய பிள்ளை சுதாசன்னு பேரு. சுதாசாது சௌதாசோ மித்ரசக நாமா, சுதாசனுடைய சக மித்ரசகன் அப்படிங்கிற பேர். இதுக்கு வந்து மித்ரசகன்ற பேர். அவனுக்கு மித்ரசகன்
அப்படிங்கிற சுதாசன், மித்ரசகன்ற சௌதாசன் அப்படின்னு பேராங்க. அதுக்கப்புறம் சொல்ற சுதாசன் சும மித்ரசக நாம சச்ச அடவ்யா மிருகார்த்தி பர்யட்டன்னு வியாக்ரத்வயம் அபஷ்யது. அந்த மித்ரசகன் என்ன பண்றான், ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போற போது அவன் காட்டுல வேட்டையாட போற போது 2 புலிகள் அந்த ஒன்னோட ஒண்ணு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த அந்த ஒரு ஒரு இந்த 2 புலிகள் இருந்தான். அந்த பார்த்தான், அந்த 2 புலிகளை பார்த்தான். ஸ்தலம் மிருகார்த்தி பர்யட்டன்னு வியாக்ரத்வயம் தாபியான் தத் வனம் அபகத மிருகம் கிருதம் மத்வா ஏகம் தயோகோ பானேன ஜகான். இந்த 2 புலிகள் தான் இருந்துட்டு காட்டுல மற்ற மிருகங்கள்லாம் நடமாட முடியாமல் ரொம்ப ஹிம்சை பண்றதுன்னு அவன் நினைச்சுன்னுட்டான். உடனே அம்ப எடுத்தான், ஒரு புலிய கொன்னுட்டான். மிரியமானச்ச அசோ அதி பீஷணாகிருதி அதி கராளபதனோ ராட்சசா அபூத். அப்போ ஒரு கொன்ன உடனே அந்த புலி என்ன ஆச்சு, அப்படியே பயங்கரமா சத்தம் போட்டுன்னு கீழே விழுந்த உடனே அது பெரிய ராட்சசனாக மாறி போயிட்டுதான். அதோ அந்த அந்த புலி இன்னொன்னு பார்த்தது, த்விதீயோபி பிரதிக்ரியாந்தே கரிஷ்யாமி இத்யுக்த்வா அந்தர்தானம் ஜகாம. அந்த இன்னொரு புலி என்ன பண்ணிட்டு அதனுடைய மேட், இதுக்கு நான் பழி தீக்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு அது காட்டுல மறைஞ்சு ஓடி போயிடுது. காலேன கச்சதா சௌதாசோ யஜ்ஞம் அயஜது. கொஞ்ச காலம் ஆன உடனே சௌதாசன் என்ன பண்ணா, ஒரு பெரிய யாகம் பண்ண ஆரம்பிச்சான். பரிநிஷ்டித யஜ்ஞேச்ச ஆச்சாரியே வசிஷ்டே நிஷ்கிராந்தே தத் ரக்ஷோ வசிஷ்ட ரூபம் ஆஸ்தாய யஜ்ஞாவசானே மம நரமாம்ச போஜனம் தேயம் இது தத் சம்ஸ்கிரியதாம் க்ஷணாத் ஆகமிஷ்யாமி இத்யுக்த்வா நிஷ்கிராந்தா. அந்த யாகம் முடிகிற சமயத்துல ஒரு இந்த புலி, அது இன்னொரு ராட்சசன், அந்த அந்த ராட்சசன் என்ன பண்றான், வசிஷ்டருடைய வேஷத்துல ராஜா கிட்ட தன்னுடைய அவன் குலகுருவா சொல்லி, வசிஷ்டர் இந்த யாகம் முடிஞ்ச உடனே எனக்கு நரமாம்சத்தை கொடுத்தாகணும் நீ அப்படின்னு சொல்ற வசிஷ்டோ நிஷ்கிராந்தே தத் ரக்ஷா வசிஷ்ட ரூபம் ஆஸ்தாய. வசிஷ்டருடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு யஜ்ஞ அவசானே மம நரமாம்ச போஜனம், யாகத்தினுடைய முடிவுல எனக்கு நீ நரமாம்ச போஜனம் கொடுக்க வேணும் என்று சொல்லி அதுக்கு எல்லாம் சித்தம் பண்ணேன். தத் சம்ஸ்கிரியதாம் க்ஷணாது ஆகமிஷ்யாமி, ஒரு கணத்திலேயே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டா நிஷ்கிராந்தகா வெளியில போயிட்டான். பூயச்ச சூதவேஷம் கிருத்வா ராஜாஜ்ஞயா மானுஷம் மாம்சம் சம்ஸ்கிருத்திய ராஜ்ஞே நிவேதயது. இவனே இந்த ராட்சசனை என்ன பண்ணா, ஒரு பெரிய ஒரு சமையல்காரன் மாதிரி வேஷத்துல ஒரு நரமாம்சத்தை பண்ணி ராஜா கிட்ட கொண்டு ஒரு சித்தமா இது ஒரு நரமாம்சம்னு சொல்லி கொடுத்துட்டான். அசோபி ஹிரண்ய பாத்திரே மாம்சம் ஆதாய வசிஷ்ட கமன பிரதீட்சோ அபவத்து. இவனும் என்ன பண்ணா, அந்த நரமாம்சத்துல ஒரு தங்கத்தட்டல வச்சுட்டு வசிஷ்டருடைய வரவுக்காக காத்துட்டு இருந்தான். ஆகதாய வசிஷ்டாய நிவேதித்தவான். வசிஷ்டர் வந்த உடனே சுவாமி இதோ நரமாம்சம்னு கொண்டு கொடுத்தான். சாச்சா அப்படி அச்சிந்தயது எத் அஹா அஸ்ய ராஜ்ஞோ தௌஷீல்யம் ஏன ஏதன் மாம்சம் அஸ்மாகம் பிரயச்சதி. உடனே அந்த வசிஷ்டர் பார்த்த, என்னடா இது, அஸ்ய ராஜ்ஞா தௌஷீல்யம், என்ன ஒரு துஷீலதா, என்ன ஒரு போக்கிரித்தனம், என்ன ஒரு அடாவடித்தனம் பண்றான், எனக்கு போய் இந்த மாம்சத்தை போய் கொடுக்கிறானே. கிம் ஏதது திரவியஜாதம் இது தியானபரோ, இது என்ன இருக்குமோ அப்படின்னு ஒரு தியானத்தினால தெரிஞ்சுண்டார். அபஷ்யதுச்ச தன் மாம்சம் மானுஷம், அது நரமாம்சம்னு தெரிஞ்சுண்டார். அதா குரோத கலுஷீகிருதா அச்சேதா ராஜானி சாபம் உத்சசர்ஜார். உடனே ரொம்ப கோபம் ராஜாவை சபிச்சுட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எஸ்மாது அபோஜ்யம் ஏறது அஸ்மத்விதானாம் தபஸ்வினாம் அவகச்சன்னதி பவான் மஹ்யம் ததாதி. உனக்கு என்ன இது இருந்தா சாப்பிடக்கூடாத இந்த மாம்சங்கள், அதுவும் எங்களை போல தபஸ்விகளுக்கெல்லாம் நீ இதையெல்லாம் கொடுக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு, தஸ்மாத்து தவைவ அത്ര லோலுபதா பவிஷ்யதி இது. ஆகையினால நீயே நரமாம்சம் சாப்பிட்றவனாக ஆகு, இனிமே நீ ராட்சசனாக போயிடு போ
அப்படின்னு சபிச்சுட்டார். எஸ்மாது எஸ்மாது அனந்தரம் தேனாபி பகவதா ஏவ அதிஹிதா அஸ்மி. சுவாமி நீங்க தானே கேட்டே. அவன் உடனே கேட்டான், நானா கொடுக்கலையே, நீங்க கேட்டுதானே கொடுத்தேன் அப்படின்னு கேட்ட உடனே கிம் கிம் மயா ஏவம் விகிதம், என்னது நான் சொன்னேனா? முனிஹி புனரபி சமாதோ. உடனே தியான யோக திருஷ்டியில பார்த்த சமாதி விஜான அவகத அர்த்த அனுகிரகம் தஸ்மை சகார. உடனே ஓஹோ இது நீயா பண்ணல, ஏதோ ராட்சசன் வேலை போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு கொடுத்த அனுகிரகம் பண்ணினார். நான் அத்தியந்திகம் ஏதது துவாதசாப்தம் தவ போஜனம் பவிஷ்யதி. நீ எப்பவும் இந்த மாதிரி இருக்க வேண்டாம், 12 வருஷ காலம் இந்த மாதிரி நீ இருக்க கடவாயின்னு சாபம் கொடுத்துட்டார். அசௌவபி பிரகிருஹ்ய உதகாஞ்சலிம் முனி சாபா பிரதான யோத்தியதா பகவன் அயம் அஸ்மத் குருனா அர்ஹசி ஏனம் குலதேவதா பூதம் ஆச்சாரியம் சப்தும் இது மதயந்தியா ஸ்வபத்னியா. உடனே அவன் என்ன பண்ணா, ஒரு அவர் குருவை எடுத்தும் தானும் சபி. ஏன்னா இது என்னுடைய ஃபால்ட் இல்லை, இது யாரோ ராட்சசன் பண்றதை நீரும் தப்பா புரிஞ்சுன்னு சொன்னாரேன்னு அவன் ரிஷி அவனு சபிக்க ஆரம்பிச்சா பிரயத்தனப்படன விட்ட உடனே அவனுடைய பத்னி மதயந்தின்னு பேர். உடனே தடுத்துட்டா. அவ ஸ்வபத்னியா மதயந்தியா குலதேவதா அபூத் ஆச்சாரியம். ஆச்சாரியருங்கிறவர் குலதேவதைக்கு சமானமானவர். அவரையெல்லாம் அஸ்மத் குருஹு நான் அருகசி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்த உடனே பிரசாதித சக அஸ்யா அம்புத ரக்ஷணார்த்தம் தச்சாபா அம்பு ந ஊர்யாம் ந ஆகாசே சிக்ஷேப கிந்து தேனைவ ஸ்வபாதோ சிஷேச்ச. சபிக்கிறதுக்கு கையில ஜலம் எடுத்துட்டா, அந்த சாப ஜலத்தை கீழே விட முடியல, ஆகாசத்தையும் போட முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியலையாம். அந்த சாப ஜலத்தை கையில எடுத்துட்ட உடனே சரி தன் காலிலேயே அந்த சாப ஜலத்தை விட்டுட்டான். விட்ட உடனே தேனஜ குரோதாக்னி ஸ்ருதேன அம்புனா தக்தாயோ தத் பாதோ. அந்த கோபத்தினால் அந்த ஜலத்தை, அந்த சாப ஜலத்தை தன்னுடைய பாதத்துல விட்ட உடனே அவன் பாதம் அப்படியே கருப்பா போயிட்டுதான், கரியாட்டம் போயிட்டுதான். அதனால அவனுக்கு கல்மாஷபாதன் அப்படிங்கிற பேர் வந்துதான் அவனுக்கு. கல்மாஷ தாம் உபகதோ ததச கல்மாஷபாத சஞ்ஞாம் அவாப. அவனுக்குதான் சௌதாசனுக்கே கல்மாஷபாதன்ற பேரும் வந்தது. வசிஷ்ட சாபாத்துச்ச ஷஷ்டே ஷஷ்டே காலே ராட்சத ஸ்வபாவம் உபேத்திய அடவ்யாம் பர்யட்டன்னு அநேகசா மானுஷான் அபக்ஷயது. வசிஷ்டருடைய சாபத்தினால, அதாவது ஒரு 3வது நாள்லேருந்து அந்த ராட்சசனுடைய சுபாவத்தை அடைந்து காட்டுல திரிஞ்சு மனுஷ மரமாம்சத்தை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த மாதிரி மனுஷாலாம் சாப்பிட்ற போது ஏகதாது கஞ்சித்து முனி மிருதுகாலே வாரியாசங்கதம் ததர்ஷா. ஒரு நாள் இந்த மாதிரி காட்டுல தெரியற போது ஒரு முனிவர் ருத்து காலத்தை தன்னுடைய பத்னியோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்தான். தயோஷ்சதம் அதிபீஷணம் ராட்சசரூபம் அவலோக்கிய பிராசாத்து தம்பத்தியோ பிரதாவிதையோ பிராமணம் ஜக்ராக. உடனே அவ பயந்து போய் ஓட ஆரம்பிச்சா. உடனே அந்த ரிஷியை பிடிச்சுட்டான் அவன். தத் சா பிராமணி பகுஷா தம் அபியாச்சித்தவதி. உடனே அவருடைய பத்னி ரொம்ப கெஞ்சி கேட்டுண்டா, பிரசீத இக்ஷ்வாகு குல திலக பூதாத்வம் மகாராஜோ மித்ரசோ ந ராட்சசா. நீ மகாராஜன், இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவன், நீ மித்திர சகன்னு பேரு, நீ இந்த மாதிரி ராட்சசன் இல்ல, இந்த மாதிரி பண்ணாதன்னு அவ கெஞ்சி கேட்டாவோ. ந அர்ஹசி ஸ்திரீ தர்ம முகாபிஜ்ஞோ மயி அகிருதார்த்தாயாம் அஸ்மத் பர்த்தாரம் ஹந்தும் இத்யேவம் பகுப்பிரகாரம் தஸ்யாம் விலபந்தியாம் வியாகிரஹா பசுமிவ ஆரண்யே அபிமதம் தம் பிராமணன் அபக்ஷது. அவ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும், எவ்வளவு கெஞ்சி அழுது புரண்டாலும் அந்த ரிஷியை பிடிச்சி சாப்பிடலாம். உடனே ததச்ச அதிகோப சமன்விதா பிராமணி தம் ராஜானம் சசாப. உடனே அவளும் என்ன பண்ணா, ரொம்ப கோபத்தோட அவனுக்கு சாபம் கொடுத்தான். யஸ்மாதேவம் வை அதிருப்தாயாம் त्वया அயம் மத் பிதர் பக்ஷிதா தஸ்மாத் त्वमपि காமோ உபபோக பிரபுத்தா அந்தம் பிராப்ஸ்யதி. எப்ப நாங்க சந்தோஷமா இருக்கச்சே நீ இந்த மாதிரி பண்ணிட்டியோ, நீயும் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தேன்னா பத்னியோட இருக்கிற போது
நீயும் உனக்கு மரணம் சம்பவிக்கட்டும். சப்தாச்ச ஏவம் சா அக்னிம் பிரவேச சொல்லிட்டு அவோ அந்த உடன்கட்டை ஏறி அந்த இதுல கொத்துட்டான். அந்த அக்னி பிரவேசம் பண்ணிட்டா அந்த பத்தினி. அப்போ உடனே ததசாதஸ்ய துவாதசாப்திஹி அப்தோ விபர்யே விமுக்த சாபஸ்ய ஸ்திரீ விஷயாபிலாஷனோ மதயந்தீதம் ஸ்மாரையாமாச. 12 வருஷம் ஆன உடனே இவன் ராஜாவுக்கு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் ஞாபகத்தை வந்துட்டு அந்த வந்த உடனே தன்னுடைய பத்னி மதயந்தி ஞாபகம் அந்த வந்தா ததா பரமாசோ ஸ்திரீ போகம் அவளோட ரொம்ப சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டான். வசிஷ்டா அபுத்திரேண ராஜ்ஞா புத்திரார்த்தம் அபியர்த்திதா மதயந்தியாம் கர்ப்பாதானம் சகார. உடனே அவோ அந்த மதயந்தியை ஞாபகப்படுத்தினான். இந்த பாரு, நீ என் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தனா அந்த ரிஷி சாபம் வந்ததா, நீயும் போயிடுவ, அதனால வேண்டாம் அப்படின்னு அந்த தடுத்துட்டான். உடனே தடுத்துன உடனே சரி, எனக்குமே இந்த ஸ்திரீ சுகமே வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் வசிஷ்டாச்சா. உடனே ஆனா தனக்கு குழந்தை வரணுமே, அந்த ஒரு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வசிஷ்டத்தையே திருப்பி போய் அவர்கிட்ட பிரார்த்திச்சான். இப்போ அவனுடைய ஒரு வசிஷ்ட சாஸ்திர ராஜ்யா புத்திரார்த்தம் அபியர்த்திதா மதயந்தியாம் கர்ப்பா. அவரும் அவளுக்கு புத்திரன் உண்டாகட்டும்னு அனுகிரகம் பண்ணார். யதாச்ச சப்தவர்ஷாண்யசோ கர்ப்போ ந ஜஜ்ஞே ததஹாத்தம் கர்ப்பம் அஸ்மனா சா தேவி ஜகான. அப்போ அந்த ஒரு 7 வருஷம் அந்த கர்ப்பம் வெளிப்படாமலேயே இருந்துதான். ஒரு நாள் கர்ப்பம் வெளிப்படாமலே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை வச்சு வயத்துல குத்தினுட்டாளாம். அஸ்மகஸ்ய மூலகா நாம புத்திரோ அபவத். அதுல இருந்து அவன் என்ன ஆனா, அந்த கல்லு வச்சு அவன் இது பண்ணானா அஸ்மகன் அப்படிங்கிற பெயரோடையே அந்த அஸ்மகன் அப்படிங்கிற குழந்தையே பிறந்தானா அவளுக்கு. அந்த கல்லு அடிச்சு கல்லு குத்தி பிறந்ததுனால அவனுக்கு அஸ்மகன் அப்படிங்கிற புத்திரஹா அபவத். யோசோ நிக்ஷத்ரே மாதலோ அஸ்மின் கிரியமானே ஸ்திரீபிஹி விவஸ்திராபிஹி பரிவாரிய ரக்ஷிதா ததஸ்தம் நாரி கவச்சம் உதாகரந்தி. அப்போ இந்த அந்த சொல்லு என்ன வரேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு வரேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ அவனுக்கு அஸ்மகன் அப்படிங்கிற புத்திரன் பிறக்கிறான். சாச்ச அஸ்மகா இத்தனை நாம அஸ்மகஸ்ய மூலகோ நாம புத்திரோ அபவது. அஸ்மகனுக்கு மூலகன் அப்படிங்கிற புத்திரன் பிறந்தான். ஏதன் மத்தியில யோ அசோ நிக்ஷத்ரே க்ஷ்மாதலே அஸ்மின்னே கிரியமானோ ஸ்திரீபிஹி விவஸ்திராபிஹி பரிவாரி ரக்ஷிதா தஸ்தம் நாரி கவச்சம் உதாகரந்தி. அப்போ அந்த சொல்ற நிக்ஷத்ரியா ஜாமதக்னேன இது சேஷா. அப்போ பரசுராமர் லோகத்துல க்ஷத்திரியர்களே இல்லாத பண்ணிடுறேன்னு பிரதிஜை பண்ணி எல்லா க்ஷத்திரியர்களையும் அழிச்சுட்டு வந்தாராம். அப்போ வரப்போது இந்த அஸ்மகனுடைய புத்திரன் மூலகன் கிட்ட வரச்சே, அந்த மூலகன் கிட்ட யோ அசோ நிக்ஷத்ரே மாதலே அஸ்மின்னே கிரியமானே பரசுராமேனன்னு அங்க வியாக்கியானம் பண்ணிக்கணும். வியாக்கியானத்துல எழுதுறார் ஸ்திரீபிஹி விவஸ்திராபிஹி. அப்போ இந்த மூலகனை காப்பாத்துறதுக்காக ஸ்திரீகள்லாம் வஸ்திரம் இல்லாத அவனை சுத்தி நின்றுட்டு இருந்தாலும், ஸ்திரீகள் வஸ்திரம் இல்லாத நின்று பரசுராமர் கிட்டே அவரை விட்டு ஓடி போயிட்டார். அவர் ரக்ஷிதா ததஹாதம் நாரி கவச்சம் அவன நாரி கவச்சம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம். மூலகாத்து தசரதா தஸ்மாத் திலீபா ததச்ச விஸ்வசகா. அவனுக்கு திலீப தசரதன், அவனுக்கு திலீபன், அப்புறம் ததஸ்தன் விஸ்வசகன்னு பேரு. தஸ்மாச்ச கட்வாங்கா யோசு தேவாசுர சங்கிராமே தேவைஹி அபியர்த்திதா அசுரான் ஜகான.
அவனுக்கு விஸ்வசகனுடைய பிள்ளை கட்வாம்சன்னு பேரு. அவன் தேவாசுர யுத்தத்துல தேவர்களுக்கெல்லாம் பிரார்த்திக்கப்பட்டு அவனுக்கு அசுரர்களை எல்லாம் கொன்றான். சொர்க்கேச்ச கிருத பிரியைஹி தேவ வர கிரகணாய சோதிதா பிராக. அதுக்கு மேல அந்த ஒரு அந்த காரியத்தெல்லாம் பண்றதுக்காக அவள்லாம் என்னன்னு கேட்டா அவளுக்கு வரம் கொடுத்தா. அப்பொழுது நான் அதுக்கு மேல சொல்றேன். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் அந்த அத்தியாயம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இது தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இதுவரையில் நிறுத்திக்கலாம். மேற்கொண்டு இந்த இவருடைய விற்த்தாந்தத்தை முடிச்சு 4வது அத்தியாயத்தை பார்க்கலாம். அடியனுக்கு தசரதனுக்கு தான் 4 பேரா சாரி? தசரதனுக்கு தான் இந்த 4 பேரா? இல்ல இந்த தசரதம் இல்ல, இதுக்கு அப்புறம் வர தசரதம் தான். சரி சரி சரி. அடியன் அவளுக்கு பேர்கள்லாம் ரிப்பீட் ஆகும். ஆனா அது இல்ல, வேற பேர் அது. அடியன்